விருதுநகர் மாவட்டம் கிருஷ்ணன் கோவிலில் கல்வி பணியில் கடந்த 34 ஆண்டுகளாக சிறப்பாக சேவையாற்றி வரும் VPMM கல்வி நிறுவனங்கள், கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, பொறியியல் கல்லூரி, நர்சிங் கல்லூரி, கல்வியியல் கல்லூரி உள்ளிட்ட பல்வேறு கல்வி நிறுவனங்கள் ஒரே வளாகத்தில் சிவாய நம. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அடியேன் நாமக்கல் அம்மையப்பர் அறக்கட்டளை மற்றும் திருநனா உழவார பணிக்குழுலேருந்து பேசுகிறேங்க. நாங்கள் நாமக்கல் மாவட்டத்தில் உழவார பணி கடந்த 2 ஆண்டுகளாக செஞ்சுட்டு வந்துட்ருக்கோம். இது வரைக்கும் ஒரு 50 உழவார பணிக்கு மேலே செஞ்சுருக்கோங்க. இதில் சிதம்பரம், திருவையாறு, வைத்தியநாதர் கோவில், வைத்தீஸ்வரர் கோவில், இந்த மாதிரி பெரிய ஆலயமும் மற்றும் சிறிய ஆலயங்களுக்கு சிறப்பு உழவாரமாகவும் செஞ்சுட்டு வந்துட்ருக்கோம். இன்றைக்கி நாமக்கல் மாவட்டத்தை சேர்ந்த சேந்தமங்கலம் சிவன் கோவிலில் உழவார பணி நடந்துகிட்ருக்கு. இந்த பணிகளை ஒரு 150 அன்பர்கள் பணி செஞ்சிட்ருக்குறாங்க. சிவாலயங்கள் தூய்மையாக வச்சுக்கணும் அப்படிங்கிறது இருக்குது. இன்றைக்கி மக்களோட வேகமான சூழலில் சுத்தமாக வச்சுருக்க முடியலைங்கிறதுக்காக நம்மளை மாதிரி அன்பர்களெல்லாம் நிறைய பேர் சேர்ந்து உழவார பணி செஞ்சுட்டு வந்துட்டுருக்குறோம். உழவாரத்தில் இங்கே நம்ம என்ன மாதிரி பணிகளெல்லாம் செய்கிறோன்னா, சாமியோட திருமேனியை சுத்தம் பண்ணி கொடுக்கறது, சாமியோட பாத்திரங்கள், சாமியோட ஆடை, அந்த விளக்கேற்ற ஸ்டாண்டெல்லாம் பார்த்திங்கன்னா நிறையா எண்ணெய் பிசுக்கு இருக்கும். இந்த மாதிரி மரம் அகற்றுதல், சின்ன தேவையில்லாத செடிகள் அகற்றுதல், கிணறு அந்த மாதிரி இருக்கிறதுல தேவையான பொருட்களெல்லாம் போட்டு இருப்பாங்க, அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் சுத்தம் பண்ணி கொடுக்குறது, இந்த மாதிரிப்பட்ட எல்லா பணிகளும் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். சுண்ணாம்பு அடிக்கிறது, எல்லா வகையான பணிகளும் செஞ்சு கொடுத்துட்ருக்குறோங்க. இது மட்டும் இல்லாமல் நாமக்கல்லில் எங்களோட அடியார் மக்களோட பெரும் கோரிக்கை என்ன அப்படின்னா, நாமக்கல்லில் தனிப்பட்ட சிவாலயம் நமக்குன்னு ஒன்றும் இது வரைக்கும் அமையலை. அப்படி சிவாலயம் இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு சமுதாயத்துக்கு சேர்ந்ததாக இருக்குதுங்க. அதுக்காக விண்ணப்பம் வச்சிட்ருக்குறோம். எங்களோட குருநாதர் ஒளியரசு ஐயா மற்றும் பவானி தியாகராஜன் ஐயாவோட வழிகாட்டுதல் பெயரில் நாங்கள் இந்த பணியை செஞ்சிட்ருக்குறோம். அதனால் நடராஜரோட திருமேனி, அம்பாளோட திருமேனி, நால்வர், அம்மையப்பர் இப்படின்னு சாமிக்கான திருமேனியெல்லாம் சாமி எங்களுக்கு கொடுத்துட்டாரு. அதுக்கான இடத்த காட்டணும் அப்படிங்கிறத பெரும் விண்ணப்பம் வச்சுட்ருக்குறோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டுக்கோங்க, ஒவ்வொருத்தரும் ஒரு நிமிஷம் எங்களுக்காக ஒரு விண்ணப்பம் வச்சிங்கன்னா சாமி விரைவில் நிறைவேற்றுவார். சிவாய நம்ம. என்னுடைய அடியேன் பேர் சுபத்ரா தேவிங்க. நான் இங்கே அமைப்பாளராக அம்மையப்பர் அறக்கட்டளை மற்றும் திருநனா பணியில் இருக்கேன். ஆனால் இந்த பணியில் பேர் தான் என்னது, ஆனால் இதில் பணி செய்கிற அடியார்களுக்கு தான் அத்தனையுமே சேரும். ஏன்னா அத்தனை அன்பர்களோ அவங்க சொன்ன வேலையை குறித்த நேரத்தில் ஓடி செய்கிறாங்க. அதனால் அவங்களோட கால்களை தான் ஃபஸ்ட்டு வணங்கணும். நாமக்கல்லேருந்து சேந்தமங்கலத்தில் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. இது கிட்டத்தட்ட கிமு 2000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கோயில். இது 4 யுகங்களாக கடந்து இருக்குது. இது சோமாபுரி மன்னரால் கட்டப்பட்ட கோயில். இது சோமாபுரி மன்னர்னால் இது கொல்லிமலையையும் இந்த இடத்தையும் சேர்த்து ஆட்சி பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல சுவாமி கிழக்க பார்த்தும்
அம்பாள் வந்து கிழக்க பார்த்தும் இருக்குது. எல்லா கோயிலும் பார்த்தீங்கன்னா சுவாமி வந்து கிழக்க பார்த்து இருப்பார், அம்பாள் வந்து தெற்க நோக்கி இருப்பாங்க. இந்த கோயிலில் மட்டும்தான் வந்து திருமண கோல காட்சி, அதாவது சுவாமியும் வந்து கிழக்க பார்த்து தான் இருப்பார், அம்பாளும் வந்து கிழக்க பார்த்து தான் இருப்பார். சௌந்தரவல்லி அம்பாள் சமேத சோமேஸ்வரர் திருக்கோயில் இது. ஓகேவா? நம்மளுக்கு இருக்கக்கூடிய நம்ம பசங்களுக்கெல்லாம் வந்து திருமண தடைகள்லாம் இருக்கிறதுக்கு வந்து இங்கே வந்து சுவாமி அம்பாளுக்கு வந்து 11 வாரம் வந்துட்டு அர்ச்சனை பண்ணிட்டு போனோன்னா இந்த திருமண தடைகள் எல்லாமே நிவர்த்தி ஆகும். அது மட்டும் இல்லாமல் வந்து எல்லா கோயிலையும் பார்த்தீங்கன்னா நவகிரகம், அதாவது பழைய கோயிலெல்லாம் பார்த்தீங்கன்னா நவகிரகம்லாம் வந்து வெளியில் இருக்கும், இல்லைன்னா இருக்கவே இருக்காது. நம்ம கோயிலில் மட்டும்தான் உள் பிரகாரத்தில், அதாவது சுவாமி சன்னதிக்கு உள்ளேயே வந்து நவகிரகம் இருக்குது. அதுவும் என்னென்னா மேற்க பார்த்து சனீஸ்வரராக தான் வந்து எல்லா இடத்துலையும் பார்த்துருப்போம். ஆனால் இந்த கோயிலில் மட்டும்தான் கிழக்க பார்த்த சனீஸ்வரர் இருக்கார். அதாவது திருநள்ளாறுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த இடத்துலையும் வந்து கிழக்க பார்த்த வந்து சனீஸ்வரர் இருக்கார். உள்ளே வந்து மொத்தம் 2 சனீஸ்வரர் இருப்பாங்க. அதாவது மேற்க பார்த்த சனீஸ்வரரும் கிழக்க பார்த்த சனீஸ்வரரும் 2 பேரும் நேருக்கு நேர் வந்து பார்த்துக்கிறதுனால இந்த 7.5 நாட்டு வந்து சனி தசை நடக்கக்கூடிய வந்து நேரங்களில் வந்து சுவாமிக்கு வந்து அர்ச்சனை பண்ணி நெய் தீபம் வந்து போட்டுட்டு வந்தோன்னா சனியோட வந்து தீர்க்க பார்வை எல்லாமே வந்து நிவர்த்தி ஆகும். இது இந்த கோயிலோட வந்து சிறப்பு. இப்போ ரொம்ப வருஷங்களாக வந்து ஒரு கோயில் வந்து கும்பாபிஷேகம் ஆகி எல்லாமே வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் வந்து அந்த கோயிலில் வந்து சுத்தமாக வச்சுக்கிறதுக்கு முடிய மாட்டேங்குது. அது செய்யறதுக்கு, சேவை செய்யறதுக்கு யாருமே இருக்க மாட்டுறாங்க. ஆனால் இப்போ வந்து சில கோயிலுக்கெல்லாம் வந்து இந்த நாமக்கல்லேருந்து அதுக்கப்புறம் இந்த சுற்று வட்டாரத்துலலாம் சேர்ந்து இப்போ வந்து நம்மளோட கோயிலில் வந்து உளவாளர் பணி, அதாவது அப்பர் வந்து எப்படி வந்து அவர் வந்து அவரால் முடிஞ்சது போயிட்டு வந்து எப்படி சுத்தம் பண்ணுறதுக்கெல்லாம் வந்து ரெடி பண்ணாரோ அதேமாதிரி உளவாளர் பணின்னு சொல்லிட்டு மாதத்துக்கு ஒரு கோயில் போட்டு ஒவ்வொரு இடமா வந்து இங்கே உள்ள மக்கள் வந்து சுத்தம் பண்ணிக்கிட்டு வராங்க. அதனால் வந்து யாராச்சும் வந்து பக்கத்தில் வந்து ஏதாச்சும் ஒரு கோயில் இருக்குதுன்னா உங்களால் முடிஞ்சது போயிட்டு வந்து அந்த கோயிலை வந்து சுத்தமாக வச்சுக்கிறது. அட்லீஸ்ட் வந்து அந்த விளக்கு போடும் போது கீழே ஒரு பேப்பர் வச்சு விளக்கு போடுறது, இல்லைன்னா விளக்கு வந்து அந்த இடத்துக்கு எந்த இடத்துல வந்து சொல்கிறாங்களோ அந்த இடத்துல வந்து போகிற மாதிரி ஒரு சுத்தமாக வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு க்ளீனிங் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா ஒரு விளக்கை நம்ம மாட்டு வந்து போட்டுட்டு போயிடுறோம், ஆனால் அந்த இடத்துல வந்து எண்ணெய் சிந்தி எண்ணெய் ஊறி அந்த இடம் ஃபுல்லாக வந்து அழுக்காது. அதை தேய்ச்சி சுத்தம் பண்ணுறதுக்குள்ளார அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்றதை நீங்களே பாருங்கள்.